எப்படி இருக்கு பாருங்களா. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஸ்ரீசன். நம்ம சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னு நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஸ்ரீசன் பேஜை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாலக்கீரை ரைஸ். இந்த பாலக்கீரை ரைஸ் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான பொட்டேட்டோ வச்சு ஒரு சைட் டிஷ்ஷும் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 கப் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன்னா, நீங்கள் வேணும்னா பாஸ்மதி கூட எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் ரைஸ் கூட நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். ஒரு கட் பாலக்கீரை, கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நான் ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். ஸோ இதை அடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3மே போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சோம்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் சீக்கிரம் வெந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே பொட்டேட்டோ, கேரட், அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீன் பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க இந்த 2 கப்பு சீரக சம்பா அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பாலக்கீரை மிக்ஸ் இருக்குல்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இது ஒரு 3 கப் அளந்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கம்மியாக வந்துச்சுன்னா இன்னொரு கப்பு வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 2 கப் அரிசிக்கு நான் 3 கப் இந்த பாலக்கீரை மிக்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் 2 விசிலில் ஆஃப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த வெரைட்டி ரைஸ்க்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் செய்ய போகிறோம். இந்த பாலக்கீரை மிக்ஸில் ஒரு 1/2 டம்ளர் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது கூட நான் இந்த மாதிரி பொட்டேட்டோஸை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு, அது கூட கொஞ்சமாக தக்காளி, ஒரு 1/2 தக்காளி இருக்கும், அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்சரில் உப்பு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு, காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இது நீங்கள் மேரினேட் கூட பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து அதுக்கப்புறம் கூட ஃப்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி ஸ்ட்ரைட்டாக இப்போவே பண்ணிடலாம். ஒரு பேனில் 1.5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பாலக்கீரை பொட்டேட்டோ இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். பொட்டேட்டோஸும் வெந்துடும். இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு இந்த பொட்டேட்டோஸ்லாம் கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும். இப்போ நம்மளோட பாலக் ரைஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட சைட் டிஷ்ஷும் சூப்பராக ரோஸ்ட் ஆகிட்டு இருக்குது. சூப்பராக நம்மளோட பாலக்கீரை ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸ்க்கு இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்குள்ளே கொடுத்து அனுப்பலாம். ஒரு ஹெல்த்தியான ஆஃப்டர்நூன் லஞ்ச் இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம் நீங்கள். அண்ட் இந்த பொட்டேட்டோஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது நீங்கள் மிச்ச வெரைட்டி ரைஸ்க்கும் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக தயிர் சாதத்துக்குலாம் எம்மையாக இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்ட உடனே நீங்கள் பார்க்கலாம்.